மக்களே வணக்கங்க. குட் மார்னிங். அதலக்காய் முதல் அறுவடை பண்ண போறோம். இது வந்துட்டு கிழங்குகள் மூலியமா ஈஸியா வளர்த்தரலாம். நம்ம கிழங்கு பாத்தியம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாசத்துல எல்லாம் அறுவடைக்கு தயாராகிருதுங்க. முதல் அறுவடை அப்படிங்கறதுனால 1, 2 காய்கள் தான் இருக்கு. நாம இன்னும் செடி நல்லா வளர்ந்து அடுத்த அறுவடைக்கு இன்னும் நிறைய காய்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சோ நம்ம வீட்டு தேவைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2, 3 கிழங்குகள் வைக்கிறோம் அப்படின்னா அட் டைம்ல ஒரு 1/4 கிலோ வரைக்குமே நம்ம வந்து காய்கள் அறுவடை எடுத்துக்கலாம். இந்த காய் பாக்குறதுக்கு பாவக்காயோட மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இருக்குங்க. நல்ல குட்டி குட்டியான காய்கள் தான். இதுல நல்லா வளர்ந்த திரண்ட காய்களே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் தான் வந்து ஹைட் வருது. இது வந்துட்டு நமக்கு பாவக்காய் நம்ம புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி இதுலயும் புளிக்குழம்பு வைக்கலாம். பொரியல் மாதிரி செய்யறாங்க. சோ நம்ம வந்து வத்தல் மாதிரி கூட போட்டு இதை சாப்பிடலாங்க. ரொம்பவே மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காய். பாவக்காயை விடவும் ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய காய்ங்க. சோ சுகர் பேஷண்ட்டுக்குலாம் வந்துட்டு இது ரொம்ப நல்ல ஒரு காய். நம்ம ரெகுலரா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இந்த கொடி தரையில படுற இடத்துல வந்து வேர் பிடிச்சி வளருதுங்க. இதை வந்துட்டு நம்ம தனியா பிரிச்சு வச்சு இதுல கிழங்குகள் வருதா அப்படின்றத பார்க்கணும்.